லெட்டர் டி என்னோட வந்தா மட்டும் சைலண்ட் கிடையாது, ஜியோட வந்தாலுமே சைலண்ட் இருக்கு. ஓகேங்களா? ஜியோட வந்தாலுமே ஜியோட சேர்ந்து வரும்போதும் லெட்டர் டி ஜியோட சேர்ந்து வரும்போதும் அங்கு லெட்டர் டி சைலண்ட் ஆகுது. லெட்டர் டிக்கு அப்புறம் வர ஜி, அதாவது லெட்டர் டியோட ஜி சேர்ந்து வருது இல்லையா? எங்க சேர்ந்து வருது? டிக்கு அப்புறம் அடுத்தபடியா வருது. ஓகே, ஆஃப்டர். சோ பின்னாடி ஜி சேர்ந்து வரும்போது அங்க அந்த டி சைலண்ட் ஆகுது. ரீட் பண்ணி பாத்துக்கலாமா? given எக்ஸாம்பிள ரீட் பண்ணிக்கலாமா? பேட்ச், 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 பேட்ஜ்னு சொல்ல மாட்டோம். பேட்னு சொல்ல மாட்டோம். பேட்னு சொல்ல மாட்டோம். பேட்ச், பேட்ச், அங்க டி சைலண்ட். பிரிட்ஜ், பிரிட்ஜ், பிரிட்ஜ்னு சொல்லும்போது டி சைலண்ட். பிரிட்ஜ். ஓகே. எட்ஜ், எட்ஜ்னு சொல்லும்போது எட்ஜ், எட்ஜ், எட்ஜ்னு சொல்லும்போது இங்க டி சைலண்ட். ஓகே. ஜட்ஜ், ஜட்ஜ், ஜட்ஜ்னு சொல்லும்போது இங்க டி சைலண்ட். ஓகேவா? சோ இங்க நீங்க கன்ஃபியூஸ் ஆகலாம், ஜியோட சவுண்ட் க தானே, எதுக்கு ஜ் சவுண்ட் போடணும்னு சொல்லி. ஒரு சில லெட்டரோட ஜி சேர்ந்து வரும்போது அதோட சவுண்ட் சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு சில லெட்டர்ஸ்னா வபிள்ஸ்ல வர லெட்டர்ஸ். ஓகேங்களா? அத அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு சொல்லி தரேன். ஒரு பர்டிகுலர் லெட்டர் 5 வபிள்ஸ் இருக்குன்னா அதுல ஒரு 3 லெட்டர்ஸ் ஜியோட சேர்ந்து வரும்போது ஜியோட சவுண்ட் ஜவா மாறும். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போஸ்ட் பண்றேன். ஓகே.